யாழில் மாவீரர் தின நிகழ்வுகளை தடை செய்ய கோரி வழக்கு தாக்கல். இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி. வடக்கு கிழக்கை பிரிக்கும் ரணிலின் தந்திரம். யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் இடம்பெறும் மாவீரர் தின நிகழ்வுகளை தடை செய்ய உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளினால் இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் திங்கட்கிழமை காலை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கோப்பாய் தொயிலுமில்லம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட நினைவு மண்டபம் என்பவற்றில் மாவீரர் நாள் நினைவேந்தல் நடைபெற உள்ளது. அதற்கு தடை கோரியே மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கை பிரிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. வடக்கிற்கு அரசியல் தீர்வு வழங்கி வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுப்போம் என ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு பதிலளித்த போதே முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கிழக்கை விட்டுவிட்டு இத்தகைய அரசியல் தீர்வுகளை மேற்பதற்கு தாம் ஒருபோதும் தயாரில்லை எனவும் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அகழ்வு பணிகள் 6வது நாளாக இன்றும் இடம்பெற்றுள்ளது. இன்றைய அகழ்வு பணியின் போது 5 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவ குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் துப்பாக்கி சிதறல்கள் சன்னங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் கையில் அணியப்படும் இலக்க தகடும் மணிக்கூடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவ தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் பில்லியன் கணக்கான பணத்தை நாட்டு மக்கள் வரியாக செலுத்த வேண்டும் என துறைசார் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். 2023ஆம் ஆண்டை விட 88,100 கோடி ரூபாய் மறைமுக வரியாகவும் 34,200 கோடி ரூபாய் நேரடி வரியாகவும் செலுத்த வேண்டும் என தெரிய வந்துள்ளது. வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் அமிந்த மெட்சிலா பெரேரா இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். 2024 வரவு செலவு திட்டத்தின்படி அரசாங்கம் 1,22,400 கோடி ரூபாய் கூடுதல் வருவாயை எதிர்பார்க்கின்றது. அதில் 72% மறைமுக வரிகளாகவும் 28% நேரடி வரிகளாகவும் இருக்கும். 2023ஆம் ஆண்டு அரசாங்கம் எதிர்பார்க்கும் மொத்த வரி வருமானம் 2,851 பில்லியன் ரூபாயாகும். 2024ஆம் ஆண்டிற்கான எதிர்பார்க்கப்படும் வரி வருமானம் 4,075 பில்லியன் ரூபாயாகும். அது வரவு செலவு திட்ட ஆவணத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடுமையான வரி விதிப்பு காரணமாக அரிசி, பருப்பு, சீனி, கோதுமை மாவு, கருவாடு, கிழங்கு போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 72% வரை உயரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வட்டுக்கோட்டை இளைஞன் படுகொலை தொடர்பில் கைதான நாள் வரையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க யாழ் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அன்றைய தினம் அடையாள அணிவகுப்புக்கு தயார்படுத்துமாறும் சிறைச்சாலை அத்தியட்சர்களுக்கு இன்று கட்டளையிட்டுள்ளார். அத்துடன் சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு அதிகாரியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 25 வயதுடைய இளைஞன் போலீஸ் காவலில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 5 போலீஸ் உத்தியோகத்தர்களை கைது செய்யுமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து இவர்கள் 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சித்திரவதை குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய குற்ற விசாரணை பிரிவைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் உட்பட 4 கடந்த திங்கட்கிழமை முதல் போலீஸ் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் காங்கேசன்துறை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் டி மேனன் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொண்ட குழு விசாரணைகளை முன்னெடுத்தது. அந்த குழுவினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்ட 4 இன்று நண்பகல் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்படுத்தப்பட்டனர். 4 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். அதனையடுத்து அவர்கள் அனுராதபுர சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அமைச்சு பதவியில் உள்ளவர்கள் தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தியையும் செய்யவில்லை, உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கவில்லை, மாவட்டத்தின் வளங்கள் சுரண்டுவதில் கவனம் செலுத்தினர் என மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 45% தண்ணீர் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார். 200 மில்லியன் நிதி மூலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் உன்னிச்சை பகுதிக்கான நீர்வளங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதேச சபையின் வளங்களை பயன்படுத்தி நீர்க்குழாய்களை பொருத்துவதற்கு நீர்ப்பாசன அமைச்சு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஆகியோர் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஜனவரி முதல் அரசு ஊழியர்களுக்கு 20,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க கோரி எதிர்வரும் 27ஆம் திகதி தேசிய போராட்ட நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலை நிறுத்தம் மேற்கொள்ள உள்ளதாக அரசு மற்றும் மாகாண அரசு சேவை தொழிற்சங்கங்கள் கூட்டாக தெரிவித்துள்ளன. நாடு முழுவதிலும் உள்ள அரசு மற்றும் மாகாண அரசு நிறுவனங்களுக்கு முன்பாக போராட்டம் நடத்தப்படும் என்றும் கொழும்பில் உள்ள அரசு நிர்வாக அமைச்சுக்கு முன்பாக பிரதான போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒன்றியத்தின் பிரதி செயலாளர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். காலாட்படை பிரிகேடியர் சந்தன ரணவீரவை மேஜர் ஜெனரல் தரத்திற்கு உயர்த்துவதற்கான பரிந்துரைகளை அதிபர் ரணிலிடம் சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று ராணுவ தளபதிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் மனுதாரர் பிரிகேடியருக்கு நிலுவைத் தொகை மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பிரிகேடியர் சந்தன ரணவீர தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரித்த நீதியரசர் நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சமத் மொராயஸ் ஆகியோர் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். மேஜர் ஜெனரல் பதவிக்கு பதவி உயர்வு பெறுவதற்கான அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்த போதிலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த பதவிக்கு பதவி உயர்வுக்காக அதிபரிடம் பரிந்துரை செய்வதை தடுக்கும் வகையில் ராணுவ தளபதி செயற்பட்டு வருவதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதியின் தீர்மானத்தை ரத்து செய்து பதவி உயர்வுக்கு பரிந்துரைக்குமாறு கோரி மனுதாரர் பிரிகேடியர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட 10,000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவிலிருந்து 5,000 ரூபாவை ஜனவரி மாதம் முதல் வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. ஓய்வூதியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட 2,500 ரூபாய் கொடுப்பனவை ஜனவரி மாதம் முதல் முழுமையாக வழங்குவதற்கும் இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் வாழ்வாதார செலவு கொடுப்பனவாக வழங்குவதற்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அதில் 5,000 ரூபாவை ஏப்ரல் மாதத்திலும் மீதி தொகையை அக்டோபர் மாதத்திலும் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் முதல் ஓய்வூதியதாரர்களுக்கு 2,500 ரூபாய் வழங்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் உரிய அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பில் ஒரு பகுதியை வழங்குவது குறித்தும் ஜனவரி மாதம் முதல் 5,000 ரூபாயும் ஏப்ரல் மாதம் முதல் முழுமையாக 10,000 ரூபாயை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தின் அரச வருவாய் பிரிவின் 2003ஆம் ஆண்டின் எதிர்பார்க்கப்படும் நிதிநிலை அறிக்கையின் புள்ளி விவரங்களுக்கு அமைய சம்பள அதிகரிப்பை ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்த முடியும் என தெரியவந்துள்ளது.